சட்ட கல்லூரி மாணவி கைது. மம்தா பானர்ஜி பவன் கல்யாண் ஆவேசமான வாக்குவாதம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை நான் ஆதரிக்கிறேன் என பாலிவுட் திரை உலகில் உள்ள முன்னணி நடிகர்கள் யாரும் கூறவில்லை என்று மேற்கு வங்கத்தைச் சார்ந்த ஒரு சட்டக்கல்லூரி மாணவி தனது சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் மத பிரிவினையை ஏற்படுத்துவதாக கூறி மேற்கு வங்க அரசு அவரை கைது செய்துள்ளது. இதற்கு ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டக்கல்லூரி மாணவியின் கருத்துக்கள் சிலருக்கு வேதனையையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. ஆனால் அதே நேரத்தில் அவர் தனது தவறை ஒப்புக்கொண்டு வீடியோவையும் நீக்கி மன்னிப்பும் கேட்டுள்ளார். இருப்பினும் ஒரு மாணவியின் எதிர்காலத்தையே கூட கருத்தில் கொள்ளாமல் போலீசார் அவரை கைது செய்துள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் அதே நேரத்தில் சனாதன தர்மத்தை பற்றி இழிவாக பேசுபவர்களை மேற்கு வங்க அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பேசியவர்கள் மன்னிப்பு கேட்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, பிளவுபடுத்தும் அரசியலின் மூலம் சமுதாய கலவரங்களை தூண்ட முயல்பவர்களை அரசு பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்று தெரிவித்துள்ளார். அதற்கு மீண்டும் பதில் அளித்த பவன் கல்யாண், மத சார்பின்மை என்பது இரு பக்கமும் இருக்க வேண்டும். ஒரு மதத்தை மட்டும் தாக்குபவர்களை கைது செய்து இன்னொரு மதத்தை தாக்குபவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார்.